நள்ளிரவு மல்லிகை. அது இரவு பொழுது. ஸ்ரீகுமார் கைக்கடிகாரத்தைப் பார்த்தார். மணி 11க்கும் மேலாகி விட்டிருந்தது. ஏனோ அன்று தூக்கம் வராமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். கடந்த சில மாதங்களாகவே கல்லூரியின் லேபரட்டரி அவரது சொந்த படுக்கையறை போல் ஆகியிருந்தது. அங்கே கிடக்கும் உபகரணங்களை ஒருபுறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கட்டில், டேபிள், நாற்காலி ஆகியவற்றை போட்டுக் கொண்டிருந்தார். இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஊருக்குள் கொஞ்ச நேரம் வாக் போய்விட்டு திரும்புவது அவரது வழக்கம். கேட்டில் நிற்கும் காவல்காரரிடம் கொஞ்ச நேரம் பேசுவார். பிறகு தனது படுக்கை போடப்பட்டிருக்கும் லேபரட்டரி அறைக்குள் அடைக்கலம் ஆவார். இதுதான் ஸ்ரீகுமாரின் இரவு நேர நிகழ்ச்சி நிரல். நகரின் மிகப் பழமையான புகழ்பெற்ற கல்லூரியின் உயிரியல் துறையின் சீனியர் லெக்சரர் தான் ஸ்ரீகுமார். அவருடைய முழு பெயர் கே. ஜி. ஸ்ரீகுமரன் நம்பூதிரி. மாணவர்களுக்கு ஸ்ரீகுமார் சார். வடக்கு மலபாரை, கேரளத்தின் வடபகுதி சேர்ந்த ஒரு கிராமத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய சிறுவள்ளி மனையின் கடைசி வாரிசுதான் ஸ்ரீகுமார். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் நிர்வாகமே சிறுவள்ளி மனையின் திரு மேனிகளிடமிருந்தான் இருந்தது. பிற்காலத்தில் அந்த குடும்பத்தில் சிலர் மனம் போனபடி நடந்து கொண்டதால் அவர்களிடமிருந்த சொத்துக்கள் பிறரது கைகளுக்கு மாறிவிட்டன. ஸ்ரீகுமாரை வளர்த்து படிக்க வைத்தது அவருடைய தாய்மாமன் கிருஷ்ணன் நம்பூதிரிதான். கிருஷ்ணன் நம்பூதிரிக்கு புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் தலைகீழ் பாடம். தனக்கு தெரிந்ததையெல்லாம் தனது மருமகனுக்கு கற்பித்தார். அத்துடன் அந்த பரம்பரையின் பழைய அருமை பெருமைகளையும் நிறையவே சொல்லித் தந்திருந்தார். டாங் டாங் டாங். இரவின் அமைதியில் ஆபீஸ் அறையில் இருந்த பழங்கால சுவர்க்கடிகாரம் ஒலிப்பது தெளிவாகவே கேட்டது. மணி 12. தூக்கம் வராததால் திருத்த வேண்டிய விடைத்தாள்களை எடுத்து புரட்டினார். ஒரு புறமான அலுப்பு தோன்றியது. வருடக்கணக்கில் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார். மேலாக இருந்த தாளை திருப்பினார். அதில் எலும்புக்கூடு ஒன்றின் படம் வரையப்பட்டு பாகங்களை குறித்திருந்தது. அவரையும் அறியாமல் அவரது கண்கள் இடதுபுறம் இருந்த ஸ்டோர் ரூமின் பக்கம் திரும்பின. லேபரட்டரி அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் வெளிச்சம் அந்த அறையையும் மங்கலாக தழுவிக் கொண்டிருந்தது. அந்த அறைக்குள், கண்ணாடி பெட்டிக்குள் அந்த எலும்புக்கூடு தெளிவற்று தெரிந்தது. ஸ்ரீகுமார் அங்கு வேலைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அந்த எலும்புக்கூட்டை வாங்கினார். ஒரு தடவை மாணவர்களுக்கு அதை காட்டுவதற்காக வெளியே எடுத்தபோதுதான் சாம்பல் படிந்தது போல் அதன் மீது பூஞ்சை காளான் இருந்தது தெரிந்தது. அது அப்படியொன்றும் பழைய எலும்புக்கூடாக தெரியவில்லை. அதை ஸ்பிரிட் போட்டு சுத்தம் செய்தார் ஸ்ரீகுமார். அந்த நிகழ்ச்சி இப்போது ஏனோ நினைவுக்கு வந்தது. அந்த எலும்புக்கூடு யாருடையதோ? ஸ்ரீகுமாரின் கண்கள் மறுபடி ஆன்சர் பேப்பரின் மீது பதிந்தன. மண்டையோட்டு பகுதியில் டிக் போட்டபோதுதான் அது கேட்டது. ஒரு கலகல சத்தம் இரவின் நிசப்தத்தில் விகாரமாய் ஒலித்தது. எலும்புத் துண்டுகள் ஒன்றுடன் ஒன்று உரசியது போன்ற சத்தம். ஸ்ரீகுமாரின் காதுகள் கூர்மையடைந்தன. அவர் உடல் ஒருமுறை நடுங்கியது. ஒருவேளை நமது மனப்பிரமையோ? தன்னையும் மீறி மீண்டும் ஒரு தடவை கண்ணாடி பெட்டியின் பக்கம் பார்த்தார். எலும்புக்கூடு பத்திரமாக இருந்தது. மீண்டும் ஆன்சர் பேப்பரின் மீது கவனத்தை திருப்பினார். அதே கலகல சத்தம். எலும்புத் துண்டுகள் உராயும் சப்தம். ஸ்ரீகுமாருக்கு மெல்ல வியர்த்தது. இடதுபுறம் திரும்பி பார்த்தார். அவருடைய புலன்களில் குழப்பம் நெளிந்தது. உடனே டேபிள் டிராயரை திறந்து டார்ச் லைட்டை எடுத்து வேலை செய்கிறதா என்று சோதித்தார். சக்தி வாய்ந்த சார்ஜ் ஏற்றிக்கொள்ளக்கூடிய லைட். அன்று துரதிர்ஷ்டவசமாக சார்ஜ் செய்ய மறந்து போயிருந்தார். இருப்பினும் அதை எடுத்துக்கொண்டு ஸ்டோர் ரூமின் வாசலை நோக்கி மெதுவாக நடந்தார். லைட்டின் பட்டனை அழுத்தினார். அவரால் நம்ப முடியவில்லை. டார்ச்சின் மங்கலான டல் வெளிச்சத்தில் எலும்புக்கூட்டின் மண்டையோட்டு பகுதி அவரை நோக்கி திரும்பியிருந்தது. கூட்டின் பிற பகுதிகள் பழையபடிதான் இருந்தன. ஒருவேளை எலும்புக்கூட்டை இதே மாதிரியேதான் வைத்திருந்தோமா? சந்தேகம் அவருக்குள் அரும்பியது. மீண்டும் ஒரு தடவை எலும்புக்கூட்டை நன்றாக பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தார். ஆன்சர் பேப்பரை கவனித்தார். மனம் பதியவில்லை. பழையபடி அதே சத்தம். ஸ்ரீகுமாரின் உடம்பில் இருந்த ரோமங்கள் சட்டென்று விரைத்து நிமிரத் தொடங்கின. திடுமென்று இடது பக்கம் பார்த்தார். தான் காண்பதெல்லாம் உண்மையா? சொந்த கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. இப்போது அந்த எலும்புக்கூடு முழுவதுமாக அவரை நோக்கி திரும்பியிருந்தது. ஸ்ரீகுமார் திடுக்கிட்டார். தன் கண்களுக்கு தெரிவது உண்மையா, பொய்த் தோற்றமா? ஒருவேளை எலி ஏதாவது கண்ணாடி பெட்டிக்குள் நுழைந்து விட்டதா? சோதித்தே பார்ப்பது என்று தீர்மானித்தார். விடுவிடுவென்று எலும்புக்கூட்டு இருக்கும் ஸ்டோர் ரூமை பார்த்து நடந்தார். கண்ணாடி பெட்டியின் தாளை விலக்கி கதவை திறந்து பார்த்தார். அதற்குள் வித்தியாசமாக எதுவும் இல்லை. கதவை மூடிவிட்டு மீண்டும் எலும்புக்கூட்டை கவனித்தார். காற்றுக்கூட நுழைய முடியாதபடி கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் எலும்புக்கூடு தன்னை நோக்கி அதுவாக திரும்புமா?
ஸ்ரீகுமாரின் உடம்பு நடுங்கியது. ச்ச, என்ன இதெல்லாம்? மெதுவாக வெளியே வந்தவர் ஸ்டோர் ரூம் கதவை மூட முயன்றார். துருப்பிடித்துப் போயிருந்த அந்த கீல்கள் அவ்வளவு சுலபத்தில் அசைந்து கொடுக்கவில்லை. இருப்பினும் கஷ்டப்பட்டு இழுத்துச் சாத்தினார். விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த ஸ்ரீகுமாரின் மனதில் சிறு வயதில் கொல்லப்பட்ட பல கதைகள் தேவையில்லாமல் தலையை நீட்டின. கட்டிலில் வந்து அமர்ந்தார். லைட்டை அணைக்காமலேயே படுத்தார். கண்களை மூடியபடியே சற்று நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தார். சட்டென்று லைட் அணைந்தது போல் தோன்றவே கண்களைத் திறந்தார். உண்மையிலேயே லைட் அணைந்திருந்தது. கரண்ட் கட் இங்கெல்லாம் சாதாரணம்தானே, தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார். அறைக்குள் பரவியிருந்த இயற்கை வெளிச்சத்தில் உள்ளே இருந்த பொருள்கள் தெளிவற்றும் அவற்றின் நிழல்கள் பற்பல வடிவங்களிலும் தெரிந்தன. வடகிழக்கு பகுதியிலிருந்து ஜன்னல் வழியாக வந்த சன்னமான வெளிச்சம் ஸ்டோர் ரூம் வரும் வாசல் கதவின் மீதும் பதிந்தது. கதவு மூடியபடியேதான் இருந்தது. டாங்! கடிகாரம் ஒலித்தது. 12:30 1 இருக்கலாம். ஸ்ரீகுமார் கண்களை இறுக மூடி படுத்திருந்தார். உறக்கத்தில் ஆழ்ந்தார். ஒரு மோசமான கனவின் ஊடாக தூக்கம் கடந்து போவதை உணர்ந்தார். காணும்போதே அது ஒரு கனவுதான் என்றும் புரிந்தது. சற்று நேரத்திற்கு முன்னால் நிகழ்ந்தவை கனவில் தொடர்ந்து கொண்டிருந்தன. கண்ணாடிப்பட்டிக்குள் தொங்கிக் கொண்டிருக்கும் எலும்புக்கூடு அசைகிறது. கண்ணாடிப்பட்டியின் வெளிப்புற தாழ்பால் டங் என்ற சத்தத்துடன் மேல் நோக்கி உயர்ந்து திறந்து கொள்கிறது. கதவு வெளிப்புறமாக திறக்கிறது. அதோ அதற்குள் இருக்கும் எலும்புக்கூடு வெளியே வர முயற்சி செய்கிறது. இதெல்லாம் கனவு காட்சிதான் என்பதை அப்போதும் ஆழ்மனம் அறிவுறுத்தத்தான் செய்கிறது. அது நிதானமாக நடந்து தன்னை நோக்கி வருகிறது. இதோ நெருங்கிவிட்டது. ஸ்ரீகுமார் சட்டென்று கனவிலிருந்து விழித்தார். கண்களை கசக்கியபடியே ஸ்டோர் ரூமின் வாசலை பார்த்தார். என்ன, தான் மறுபடியும் கனவு காண்கிறோமா? சந்தேகத்தை தீர்த்து கொள்ள தனது மணிக்கட்டு பகுதியை கிள்ளி பார்த்து கொண்டார். வலிக்கிறது. கனவில்லை. ஆனால் ஸ்டோர் ரூமின் வாசல் விரிய திறந்து கிடக்கிறது. தான் மூடியிருந்த கதவு உட்புறமாக விரிந்து கிடக்கிறது. மங்கலான வெளிச்சத்தில் ஸ்ரீகுமார் மற்றொரு காட்சியையும் கண்டார். அந்த கண்ணாடி பெட்டியின் உட்புறம் வெறுமையாக இருந்தது. எலும்புக்கூடு எங்கே? ஸ்ரீகுமார் கட்டிலிருந்து விருட்டென்று எழுந்தார். டேபிள் டிராயரை திறந்து தீப்பெட்டியை எடுத்தார். மின்சார விளக்கு எதிர்பாராமல் அணைந்து போனால் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கும் பருமனான மெழுகுவர்த்தியின் தலையில் தீக்குச்சியின் நெருப்பு ஜுவாலை பற்றி படர்ந்தது. அதிலிருந்து எழுந்த வெளிச்சம் சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தெளிவாக்க முயற்சித்தது. மெழுகுவர்த்தியை பிடித்தபடி ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தார் ஸ்ரீகுமார். உட்புறம் எட்டிப் பார்த்தார். கண்ணாடி பெட்டி காலியாக கிடந்தது. அதன் வெறுமை அவரை பார்த்து ஏளனம் செய்வது போல் இருந்தது. ஏதோ சத்தம் கேட்டு ஸ்ரீகுமார் திடுக்கிட்டவராக சட்டென்று திரும்பினார். அங்கிருந்து ஒரு பெண் குரல் மெதுவாக, நான் இங்கே இருக்கேன் என்றது. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தை கேட்க நீங்கள் விரும்பினால் ஆம் என்று கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக வாசிக்க காத்திருக்கும் ராஜி ராமானுஜம்.